ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 114. இதில் பௌதிக கல்வி மற்றும் ஆன்மீக கல்வி இவற்றிற்கான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வனவாசத்தின் போது லோமரிஷி முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பஞ்ச பாண்டவர்களை தீர்த்த யாத்திரை அழைத்துச் சென்றார். அப்போது இதுதான் பரத்வாஜரின் புத்திரனும் வேதத்தில் ஆழ்ந்த ஞானம் பெற்றவருமான யவக்கிரீவன் அழிந்த இடம் என ரைவிய முனிவரின் ஆசிரமத்தை சுட்டி காட்டினார். இப்பொழுது இதனை கேட்ட யுதிஷ்டிரர், பலமிகுந்த முனிவரான யவக்கிரீதன் எவ்வாறு வேத ஞானத்தில் ஆழ்ந்த ஞானம் பெற்றார், பின் எவ்வாறு அழிந்து போனார் என்பதை கேட்க ஆவலாக உள்ளேன் என கூறினார். லோமச்ச ரிஷியும் பின்வரும் வரலாற்றை கூறினார். பரத்வாஜரும் ரைவியரும் நண்பர்கள். இருவரும் அருகில் வசித்து வந்தார்கள். ரைவியருக்கு அர்வவசு பரவவசு என 2 புத்திரர்கள் இருந்தார்கள். பரத்வாஜருக்கு யவக்கிரீதன் என்று ஒரே ஒரு புத்திரன். ரைவியரும் அவருடைய புத்திரர்களும் வேத ஞானத்தில் சிறந்து விளங்கினார்கள். பரத்வாஜரோ தவத்தில் சிறந்து விளங்கினார். ஆனாலும் இளமையில் இருந்து அவர்களின் நட்பு ஈடு இணை இல்லாததாக இருந்து வந்தது. பிராமணர்களால் தன்னுடைய தந்தை மரியாதை குறைவாக நடத்தப்படுவதையும் ரைவியரும் அவருடைய புத்திரர்களும் மரியாதையுடன் நடத்தப்படுவதையும் கண்டு யவக்கிரீதன் துக்கத்தில் ஆழ்ந்து போனான். அதன் பின் வேத ஞானம் பெற அவன் கடுத்தவம் செய்தான். தன்னுடைய உடலை நெருப்பில் வாட்டினான். யவக்கிரீதனின் கடுமையான இத்தகைய பயிற்சிகளால் கவலை கொண்ட இந்திரன் அவனை அணுகி அவனுடைய இந்த கடுமையான தவத்திற்கு காரணம் என்ன என்பதை வினவினான். இதுவரை எந்த பிராமணராலும் அடையப்படாத வேத ஞானத்தை தான் அடைய வேண்டும் என தவம் இருப்பதாகவும், குரு மூலமாக வேத ஞானத்தை பெறுவது நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் இந்த முயற்சியில் தான் ஈடுபட்டதாகவும் யவக்கிரீதன் கூறினான். இதனை கேட்ட இந்திரன், யவக்கிரீதன் வழி சரியானது கிடையாது என்றும், ஏன் இவ்வாறாக தன்னையே அழித்து கொள்ள வேண்டும் என்றும், ஆசானை அணுகி வேதங்களை கற்றுக்கொள்வதே முறை என்றும் கூறினான். இவ்வாறு கூறிய இந்திரன் தன் இருப்பிடம் திரும்பிவிட்டான். ஆனால் யவக்கிரீதனோ தன்னுடைய தவத்தை இன்னும் கடுமையாக்கிவிட்டான். இதனால் கவலை கொண்ட இந்திரன் மறுபடியும் யவக்கிரீதனை அணுகி அவனுக்கும் அவன் தந்தைக்கும் சுலபமாக வேத ஞானம் கைகூடும் என்றும் இந்த முயற்சியை கைவிடக் கூறியும் அறிவுரை கூறினான். ஆனால் தன்னுடைய முயற்சியில் உறுதியாக இருந்த யவக்கிரீதன் தன்னுடைய விருப்பம் நிறைவேறும் வரை தன்னுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் வெட்டி யாக நெருப்பில் இடப்போவதாக கூறினான். யவக்கிரீதனின் பிடிவாதத்தை கண்ட இந்திரன் வயோதிகனாக உருவெடுத்து யவக்கிரீதன் நீராடி தன் ஆச்சாரங்களை செய்யும் பாகிரதி நதி கரையில் அமர்ந்து யவக்கிரீதன் காணும்படி தமது கையால் பிடிப்பிடியாக மணலை எடுத்து பாகிரதி நதியில் இட்டு பாகிரதியில் பாலம் கட்ட முயற்சி செய்வதாக காட்டினான். இதனை கண்ட யவக்கிரீதன், பிராமணா, பாகிரதியின் சுழல் கடுமையானது, தடுத்து நிறுத்த இயலாது, பயனற்ற இந்த முயற்சியை கை விடுவாயாக, நடைமுறைக்கு ஏற்ற ஒன்றை செய்வாயாக என கூறினான். இதனை கேட்ட இந்திரன், முனிவரே, வேத ஞானத்தை பெற பலனளிக்காத தவத்தில் தாங்கள் ஈடுபட்டு உள்ளபோது போலவே நானும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு உள்ளேன் என கூறினான். இதனை கேட்ட யவக்கிரீதன் வயதான ரூபத்தில் வந்து இருப்பது இந்திரன் என்பதை உணர்ந்து, என்னுடைய முயற்சி பலன் அற்றது என்றால் என்னிடம் திருப்தியடைந்து நடைமுறைக்கேற்ற ஒன்றை அளிப்பாயாக, மற்றவர்களை நான் வேத ஞானத்தில் மிஞ்சும்படி வரம் தருவீராக என வேண்டிக் கொண்டான். இந்திரனும் அவ்வாறே அவனுக்கு வரம் அளித்து விட்டான். அவனுக்கு மட்டும் கிடையாது, அவன் தந்தைக்கும்
வேதஞானம் கிட்டும் என வரம் அளித்தான். வரம் பெற்ற யவக்கிரீதன் தன் தந்தையிடம் திரும்பி தனக்கும் அவருக்கும் வேதஞானம் சுலபமாக கை கூடும் என கூறினான். இதனை கேட்ட பரத்வாஜரோ கவலை கொண்டவராக, ஓ, நீ விரும்பியதை அடைந்ததால் நீ கர்வம் கொள்ளலாம், அதனால் முறை தவறி நடந்து அழிவும் வரலாம் என எச்சரிக்கை விடுவித்தார். மேலும் அவர் ரைவியரும் அவருடைய 2 புத்திரர்களும் மிக பலம் உடையவர்கள். ரைவியர் சுலபமாக கோபம் அடையக்கூடியவர் ஆவார். கோபம் அடைந்துவிட்டால் உனக்கு தீங்கு விளைவிக்கலாம், அவர்களை அணுகாதே என எச்சரித்தார். இதற்கெல்லாம் சரி சரி என கூறிய யவக்கிரீதன் யாருக்கும் எதற்கும் பயப்படாது விருப்பத்துடன் முனிவர்களுக்கு அபராதம் இழைக்க ஆரம்பித்து விட்டான். சித்திரை மாதத்தில் ஒரு நாள் தன் விருப்பம் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த யவக்கிரீதன் ரைவிய முனிவரின் ஆசிரமத்தை அணுகினான். அந்த அழகிய ஆசிரமத்தில் கிண்ணற பெண் போல உழவிக் கொண்டிருந்த ரைவியரின் மருமகளான பரவ வசுவின் மனைவியை அவன் காண நேரிட்டது. இப்பொழுது காமத்தில் கட்டுப்பாடு இழந்த அவன் அவளை அணுகி அவமானத்தால் குறுகிய அவளிடம் தான் அவளால் கவரப்பட்டு உள்ளதாக கூறினான். அவனுடைய இயல்பை அறிந்திருந்த அவள் அவனுடைய சாபத்திற்கு அஞ்சி தான் ஒப்புக்கொள்வதாக கூறினாள். பின் தனியாக அழைத்து சென்று அவனை சங்கிலியால் பிணைத்து விட்டாள். சற்று நேரம் கழித்து ஆசிரமம் திரும்பிய ரைவியர் அழுது கொண்டிருந்த தன்னுடைய மருமகள் இடம் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டு விட்டார். கோபம் அடைந்த அவர் தன்னுடைய சடா முடியில் இருந்து ஒரு கொத்து முடியை பீய்த்து எடுத்து அதனை யாக நெருப்பில் யாகப் பொருளாக வேத மந்திரங்கள் உடன் அர்ப்பணித்தார். அந்த யாக நெருப்பில் இருந்து அவருடைய மருமகளின் உருவத்தை முற்றிலும் ஒத்த பெண் ஒருத்தி தோன்றினாள். அடுத்து மற்றொரு கொத்துமுடியை பீத்து எடுத்து யாக நெருப்பில் அர்ப்பணிக்க அதிலிருந்து கொடிய ரூபம் கொண்ட அசுரன் ஒருவன் தோன்றினான். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினவிய அந்த இருவருக்கும் யவக்கிரீதனை கொல்ல கட்டளையிட்டார். ரைவிய முனிவர் அவ்வாறே செய்வதாக கூறி அந்த இருவரும் அந்த இடத்தை விட்டுவிட்டு நீங்கினார்கள். இப்பொழுது அந்த பெண் தன்னுடைய கவர்ச்சியினால் யவக்கிரீதனின் நீர் முகரும் கமண்டலங்களை கவர்ந்து சென்று விட்டாள். தூய்மை அற்ற நிலையில் யவக்கிரீதன் இருந்த அந்த சமயத்தில் அசுரன் அவனை கொல்ல ஈட்டியை ஓங்கியவாறு அவனை நோக்கி பாய்ந்தான். ஓங்கிய ஈட்டியுடன் தன்னை நோக்கி அந்த அசுரன் பாய்வதைக் கண்ட யவக்கிரீதன் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள அருகில் இருந்த குளத்திற்கு ஓடினான். அந்த குளமோ தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடந்தது. பின் நதிகளை நோக்கி ஓடினான். அவைகளும் வறண்டு கிடந்தன. அசுரனால் விரட்டப்பட்டு பயந்து போன யவக்கிரீதன் இறுதியாக தன்னுடைய தந்தையின் அக்னிஹோத்திர அறையில் நுழைய முயன்றான். ஆனால் கண் பார்வையற்ற காவல்காரனால் யார் என அறியாமல் யவக்கிரீதன் தடுத்து நிறுத்தப்பட்ட போது அந்த அசுரன் யவக்கிரீதன் மேல் ஈட்டியை எய்து கொன்று விட்டான். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், தற்காலிக பலன்களை தரும் எந்த ஒரு கல்வியாலும் நிரந்தர பயன் கிடையாது. ஆத்மாவை அறிய அவை உதவுவது கிடையாது. பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய், மறுபறவை சூழலில் இருந்து விடுபடவும் அவை உதவுவது கிடையாது. ஆனால் ஆத்ம கல்வியால் பகவான் கிருஷ்ணர் மீது பக்தி உண்டாகி அவரை அடைந்தவன் மீண்டும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவது கிடையாது என்பதால் ஆத்ம கல்வியே தலை சிறந்ததாகும் என்பது இந்த வரலாறு உணர்த்தும் உண்மையாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.